விவிலியம் என்று சொல்லப்படுகிற கிறித்தவ வேத ஆகமம் ஆகிய பைபிளின் இன்றைய வகுப்பு. கடவுள் அகம்புறம் என்று இரண்டை படித்தானே, வெறும் புற சுத்தபத்தங்களை மாத்திரம் வைத்து பெரிது படித்து அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே, அந்த அழுக்கை சுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்களே என்று இயேசுபிரான் யூத பிராமணர்கள், இயேசுபிரான் ஆதி யூதர், அதில் வெளியிலிருந்து நுழைந்தவர்கள் பிராமண யூதர்கள், அவர்களை பார்த்து அவர் கேட்ட அந்த கேள்வியைத்தான் நான் தொடர்ந்து வகுப்புகளாக உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறேன். என்றால் அது மிக மிக முக்கியமான கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி. அதை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுபிரான் சீடராக இருந்து சென்ட் பீட்டராக இருந்த அடியேன், அடுத்து சம்பந்தராகலாம் வந்து, ரமணராகலாம் வந்து, இப்பொழுது தாசசுவாமி என்று வந்திருக்கிறேன். சம்பந்தர் பிரிவிலே, ரமணர் பிரிவிலே சென்ட் பீட்டராக இருந்தது உணர்த்தப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிரிவிலே இயேசுபிரான் என்னை சந்தித்து நான் எப்படி சென்ட் பீட்டராக இருந்து சம்பந்தராக பிறந்தேன், 600 ஆண்டுகள் எப்படி இயேசுபிரானோடு மேகமண்டலத்திலே அவரும் அவருடைய சீடர்களோடும் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டு வந்தோம் என்றெல்லாம் காட்டினார். ஆனால் இந்த பிரிவிலே நான் சென்ட் பீட்டர் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த வகுப்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஆனால் சென்ட் பீட்டராகிய நான் அதே கேள்வி இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த கேள்வி இன்னும் பதில் தரப்படாமல் இருக்கிறது. ஆனால் எனது கடமை, எனது குருநாதரான இயேசுபிரான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் இந்து பிராமணர்களே? அன்று யூத பிராமணர்களாக இருந்து இன்று இந்து பிராமணர்களாக இருக்கின்றவர்களே, அன்று 600 ஆண்டுகளாக இயேசுவை கொன்று விட்டு இங்கு வந்து நுழைந்து சமண பிராமணர்களாகவும் பௌத்த பிராமணர்களாகவும் இருந்து இந்து சமயத்தை ஒட்ட அழித்து இன்று இந்து பிராமணர்களாக இருக்கின்றவர்களே, அடியேன் சம்பந்தராகவும் அப்பர் சுவாமிகள் போன்ற பெரிய மகான்களோடும் வந்து அழிந்துவிட்ட இந்து சமயங்கள் என்று சொல்லப்படுகிற சைவ வைணவங்களை மீட்டெடுத்த பிறகு முழுக்க முழுக்க இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று இருக்கின்ற சைவ பிராமணர்களே, வைணவ பிராமணர்களே, நீங்கள் ஒருவரே தான், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்தான், நான் எப்படி மீண்டும் இங்கு பிறந்து வந்திருக்கிறேனோ அப்படி நீங்களும் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன போராட்டம் என்றால், ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெற்றி பெறுவோம், இறந்து வெற்றி பெறுவோம், சில சமயம் இரவாமல் வெற்றி பெறுவோம். அப்பொழுதெல்லாம் தோல்வியடைந்த நீங்கள் எங்களது வெற்றி பெற்ற சமயத்தில் நுழைந்து மீண்டும் அதே வஞ்சக விளையாட்டை விளையாடி மீண்டும் அந்த சமயம் அழிகின்ற நிலைக்கு அதை தள்ளிவிட்டு அப்பொழுது நாங்கள் மீண்டும் வந்தவுடன் மீண்டும் எங்களோடு மோதிக்கொண்டு இருக்கின்ற இன்றைய இந்து பிராமணர்களே, அன்று இயேசுபிரான் கேட்ட அந்த கேள்வியை இன்று உங்களிடம் நான் கேட்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லாமலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், நாங்களும் உங்களை துரத்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம். புற சுத்தபத்தங்களை ஆர்த்தடாக்ஸ் என்ற பெயரிலே அவைகளை மிகைப்படுத்தி காட்டி அதனாலேயே நீங்கள் ஆதி இன மக்களை விட உங்களை உயர்ந்தவர்களாக நீங்களே சொல்லிக்கொண்டு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் என்ற பெயரிலே நீங்கள் இருப்பதும், ஆனால் உள்ளத்திலே உங்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்களாக சுத்தமாக இருக்கிறவர்களாக இருந்தும் அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தியும் அவர்களை மட்டம் தட்டியும் இன்னும் எல்லா விதங்களிலும் இழிவுபடுத்தியும் பாவங்களை சேர்த்து கொண்டே வருகிறீர்களே, இந்த பாவ சேர்ப்பு விளையாட்டு எப்பொழுது நிறுத்தப் போகிறீர்கள்? எப்பொழுது நிறுத்தப் போகிறப்படும் என்றால், இயேசுபிரான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களிடம் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மாத்திரம்தான் இந்த பாவ விளையாட்டை உங்களால் நிறுத்த முடியும். அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இது எனது கேள்வி அல்ல. இயேசுபிரான் அன்று கேட்ட கேள்வியை பயன்படுத்தி நாங்கள் முன்னேறினோம். புற சுத்தபத்தத்தை விட அக சுத்தபத்தம் என்பது மிகவும் முக்கியமானது என்று.
இன்றும் நீங்கள் முன்னேறாமலே இருக்கிறீர்கள். ஏனென்றால் அந்த கேள்வி கேட்டவரை கொலை செய்வதிலும் அவரை இழிவுபடுத்துவதிலும் அதிலேயே தான் நீங்கள் குறியாக அப்பொழுது இருந்தீர்கள். சமண பௌத்தமாக வந்த பிறகும் உண்மையாளர்களான அப்பர் சுவாமிகள், சம்பந்தரை போன்றவர்கள் எல்லாம் இதே போல இழிவுபடுத்தியும் அவர்களை துன்புறுத்தியும் கொடுமைக்கு ஆளாக்கியும் இதே தான் வாழ்ந்து வந்தீர்கள். இன்று இந்து பிராமணர்கள் என்ற பெயரிலே புதிய ஒரு யுக்தியை கண்டுபிடித்து சமயத்தின் பெயரால், அதுவும் உயர்ந்த கடவுளர்களின் பெயரால் சங்கங்கள் அமைத்து அதன் கீழே இருந்து இழிந்த செயல்களை செய்து கொண்டு கேட்பவர்களை கொலை செய்து கொண்டு அதை ரகசியமாக செய்து கொண்டு, அன்று இயேசுபிரானை வெளிப்படையாக செய்ததனால் அவர் புகழடைந்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு அதை மாற்றி இப்பொழுது இந்த மாதிரி வளர்ந்து இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிஸ்டிலே இப்படி வளர்ந்து கெடுதியின் பிம்பமாக இருந்து கொண்டு உங்களை நீங்கள் தெய்வீகத்தோடு முதன்மையாக சம்பந்தப்பட்டவர்களைப் போல காண்பித்து கொண்டு இருக்கிற இந்த விளையாட்டை நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மாத்திரம்தான் உங்களால் நிறுத்த முடியும். என்றால் நீங்கள் செய்கிற பாவம் என்பது சாதாரண பாவம் அல்ல. ஒரே ஒரு புனிதரான இயேசுபிரானைத்தான் கொலை செய்தீர்கள். அந்த ஒரே நாளில் நடந்தது அல்ல இது. சிறிது சிறிதாக உண்மையாளர்களை, சின்ன சின்ன ஆற்றல் உள்ள உண்மையாளர்களை எல்லாம் கொலை செய்து, இயேசுபிரானுடைய சீடர்களை எல்லாம் கொலை செய்து, அப்படி செய்த பாவம் தான் இது. சிறிதாக நீங்கள் செய்த பாவம் ஒன்று சேர்ந்து இயேசுபிரானை புனிதர் என்ற அடையாளம் காண்பதற்கு பதிலாக அவரை சாத்தனின் ஆள் என்று அடையாளம் சொல்லி, பொய் சொல்லி, பழி போட்டு, துரோகி என்று பழி போட்டு, பொய்யன் என்று பழி போட்டு, கொடிய சித்திரவதைகள் செய்து, ஆணியால் அடித்து, சிலுவையில் துடிக்க துடிக்க கொலை செய்த அப்படிப்பட்ட கொடூர எண்ணம் கொண்டவர்களாக உங்களை மாற்றியது எது தெரியுமா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடாமல் அதை கேட்டவரையே நீங்கள் தூஷணை செய்து அவரை கொலை செய்தது தான். அதை இன்னும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை. 2000 ஆண்டுகளாக திருத்திக் கொள்ளவில்லை, 3000 ஆண்டுகளாக திருத்திக் கொள்ளவில்லை. இங்கு வந்தும் திருமூலர் போன்றவர்கள் ஆதிசமயத்தை எச்சரித்தும் ஆதிசமய மக்கள் அதை பொருட்படுத்தாததினால் மீண்டும் அதே விளையாட்டை செய்து அப்பர் சுவாமிகளை துடிக்க துடிக்க சுண்ணாம்பு காலவாயில் போட்டு சுட்டு, அதிலிருந்து கடவுளர்களால் அவர் தப்பித்து வந்தவுடன் நஞ்சு கொடுத்து யானையை விட்டு மிதிக்க வைத்து, அதிலெல்லாம் தப்பித்தும் கல்லிலே கட்டி கடலில் போட்டு, எந்த இடத்துலையாவது திருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு இடத்திலாவது திருந்திருக்கலாம். ஆனால் எல்லா இடத்திலையுமே உங்களுடைய இதே கெட்ட பழக்கம் ஜஸ்டிஃபை பண்ணுவது, உங்களுடைய தீய செயல்களுக்கு நீங்கள் நியாயம் கற்பிப்பது, வாதம் கற்பிப்பது. நான் 10 பேர் ஒன்று சேர்ந்து அதை ஒருவருக்கு ஒருவர் நியாயப்படுத்தி நீங்கள் தான் சரி அவங்கள்தான் தப்பு என்று நிறுத்தி அதை செயல்படுத்தி காட்டுவது. ஆனால் உண்மை எப்படி இருக்கிறது? நீங்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் புனிதர்கள். ஆனால் அது அப்பர் சுவாமிகளிடம் இருந்தாவது நீங்கள் திருந்தி இருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் திருந்தாமல் பிறகு அந்த ஆதி சமயங்கள் வெற்றி பெற்று எழுந்து நின்ற பிறகு இதே அப்படியே மெதுவாக எங்கு நுழைந்து இப்பொழுது இதே விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் கொலை செய்த புனிதர்கள் ஏராளம். வெளியிலே மேன்மேட் ரூல்ஸ் என்று சொன்னார் இயேசுபிரானால் தான். மனிதனுடைய சட்டத்திட்டங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு விடலாம். ஏன்னா அவ்வளோ சாமர்த்தியம், 2000 ஆண்டு சாமர்த்தியம். ஆனால் தேவனின் பார்வையில் நீங்கள் தேரவில்லையே, கடவுளின் பார்வையில் நீங்கள் தேரவில்லை, ஈசனின் பார்வையில் நீங்கள் தேரவில்லையே, தெய்வத்தின் பார்வையில் நீங்கள் செய்த பாவம் அப்படி இருக்கிறதே. அதற்கு உதாரணம் தான் சமீபத்திலே காலமான காஞ்சி பெரியவர் எப்படி மேல் உலகத்திலிருந்து நுழைவாயிலிருந்து விசிறி அடிக்கப்பட்டார் என்றெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால் சும்மா சொல்லவில்லை. இவ்வளோ தெரிந்த நான் அதை போய் சும்மா சொல்லி அப்படி ஒரு பாவத்தை செய்வேனா? அது பாவமாக இருந்தால் இல்லவே இல்லை. சொல்லாமல் இருந்தால், உண்மை தெரிந்து சொல்லாமல் இருந்தால் தான் பாவம். அதனால் நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையை திடுக்கிட்டு உண்மையின் பக்கம் வந்தால் நல்லது. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம், பிராமணர்கள் வருவார்கள் நம்பிக்கை இல்லை, நான் பிராமின்கள் வருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. எனது எண்ணிக்கை அதிகம். ஒருவருக்கு உண்மை புரியும் பொழுது மெதுவாக இவர்களை கைவிட்டால்தான் நாம் கடவுளது கோயில்களே காப்பாற்ற முடியும், நம் சமயங்களே காப்பாற்ற முடியும் என்பது இன்னும் தெரியாமல் இருக்கிறது. இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் அதை கேட்கிறேன்.
அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இதை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இங்கு பாருங்கள், அகநானூறு புறநானூறு என்ற இலக்கியங்கள் இருக்கின்றன. எத்தனையோ சங்ககால இலக்கியங்கள், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அதை சரியாக அங்கு பாருங்கள், இதுக்காக தொடர்பில்லாத இயேசுபிரான் அங்கு சரியாக இந்த 2 கேட்கிறார். அகம்புறம் என்று 2 படைத்தானே ஆண்டவன். எவ்வளவு பெரிய மகான், எங்குமே திருந்தவில்லை. அங்கு அதை கேட்டு அகம் என்ற உள்ளத்தை பண்படுத்துகின்ற அந்த செயலில் அவர் ஈடுபட்டும் திருந்தவில்லை. இங்கு ஓடி வந்தும் இங்குள்ள இலக்கியங்களை படித்து இதில் உள்ள விஷயங்கள் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்க அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்று திருவள்ளுவர் பாடுகிறார். அவரும் புறத்துறுப்பு அகத்துறுப்பு என்று பேசியிருக்கிறார். 2000 ஆண்டுகள் முன்னாலே இங்கே அந்த விஷயங்கள்லாம் அலசப்பட்டு மக்களுக்கு தரப்பட்டு அதில் அதை சொன்ன திருவள்ளுவரை இங்கு சாகடிக்கவில்லையே. இங்குள்ள மக்கள் நல்லவர்கள் தானே. ஆனால் நீங்கள் நுழைந்த பிறகு பாருங்கள் எத்தனை பேர் சாகடிக்கப்பட்டு விட்டார்கள். நீங்கள் நுழைந்த பிறகு ஏன் 63 நாயன்மார்களோடு நின்று விட்டார்கள்? ஏன் புதிய நாயன்மார்களாக தோன்றவில்லை? ஏன் 12 ஆழ்வார்களோடு நின்று விட்டார்கள்? ஏன் புதிய ஆழ்வார்கள் ஏன் தோன்றவில்லை? நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஏன்னால் உங்களுடைய ராசி அப்படி. அந்த நாட்டில் நீங்கள் நுழைந்தாலும் அதற்கு பிறகு எவ்வளவு செழிப்பான சமயமும் நாடும் மெதுமெதுவாக க்ஷீண திசை அடையும், மெதுமெதுவாக அழிவை நோக்கி பயணப்படும். என்றால் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி உங்கள் பின்னால் வருமாதிரி அந்த அப்பாவி மக்களை திசை திருப்பி வர செய்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் செல்கிற பாதை அதர்ம பாதை என்பதனால் மக்கள் அதன் பின்னால் செல்லும் பொழுது தானாகவே அவர்கள் அந்த அழிவு நிலைக்குத்தான் செல்லுவார்கள். அதனால் இதை எடுத்து சொல்ல வேண்டியது எனது கடமையாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது இந்து பிராமணர்களாக இருக்கின்றவர்களை பார்த்து இதே கேள்வியை நான் கேட்க வேண்டியிருக்கிறது. கடவுள் அகம்புறம் என்று படைத்தானே, அதிலே புற சடங்குகள் புற சம்பிரதாயங்களை மாத்திரமே மடி ஆச்சாரம் என்ற பெயரிலே செய்துவிட்டு அகத்துறுப்பான அன்பு இல்லாமல் இருக்கிறீர்களே. அது வெறும் புறத்திலே நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களை மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று மாத்திரமே உங்கள் உள்ளத்தில் அச்சடித்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையும் இப்பொழுது பார்க்க முடிகிறது. அவரவர்கள் பேசும்பொழுது பிராமணனுக்கு காண்டாமிருகம் மூளை பலம் என்று பேசுவதா? அப்படி என்றால் தானாகவே நான் பிராமணர்களுக்கு மூளை பலம் மற்றவர்கள் பலமீனவர்கள் மோசமானது என்ற அர்த்தம் தானே அது இன்னும் செய்கிறீர்களே. இது அன்பை வளர்க்குமா வெறுப்பை வளர்க்குமா? ஏன் உங்கள் மூளை பலத்தை மற்றவர்களுக்கும் அதே மூளை பலத்தை உருவாக்கி தரதற்கான பயிற்சிகளை நீங்கள் ஏன் அவர்களுக்கு தரவில்லை? அவர்கள் மூளை பலம் இல்லாமல் இருந்தால்தான் நமக்கு லாபம் என்கின்ற இழிந்த எண்ணம் தானே இப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. அப்போது நாடெங்கு உங்கள் மீது வெறுப்பு வராமல் எப்படி உங்கள் மீது மதிப்பு வரும்? செயற்கை மதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு உங்களது கையாட்களாக சிலரை வைத்து அவர்களுக்கு பணம் பதவி முக்கியத்துவத்தை எல்லாம் ஏற்படுத்தி செயற்கையாக கொடுத்து அவர்களை உங்களை உயர்வான சொல்ல வைக்கிறீர்களே, அது ஜால்ரா தானே. இப்படி ஜால்ரா போட்டால்தான் நம்ம பிழைக்க முடியும் என்ற பிழைப்பு தானே அது. இதை ஏற்படுத்தி விட்டால் நீங்கள் எப்படி திருந்த முடியும்? அவர்கள் எப்படி திருந்த முடியும்? அப்பொழுது நீங்கள் ஒரு புனிதனை அவன் பொய்யன், அவன் ஏமாற்றுக்காரன் என்றெல்லாம் பழி போட்டு கொலை செய்யும்போது அந்த ஏமாந்த அந்த கூட்டம் உங்களோடு சேர்ந்து கொண்டு அதை செய்து காட்டும். இதுதான் சரி என்று தவறை செய்து காட்டும். அது எத்தனை முறை செய்தது? இயேசுபிரான் காலத்தில் இயேசுடைய சீடர்களையும் அதே தவறை செய்து அந்த யூத இனம் மொத்தமாக அந்த பாவத்தில் அழிந்தது. பலமுறை நான் சொல்லிவிட்டேன். கடலை பிரித்து அந்த யூத சமயத்தை காப்பாற்றிய கடவுள் அது உண்மை. அதே கடவுள் நாஜி படைகள் சித்திரவதை செய்து கொலை செய்வது காப்பாற்றவில்லை என்றால் அதுவும் உண்மை. என்றால் கடவுள் யாராக இருந்தாலும் அதே நியாயம்னா நியாயம்தான், துல்லியமாக நிற்கும். ஆனால் அதை பார்த்தும் இந்த ஆதியின மக்களுக்கு திருந்தவில்லை. ஏனென்றால் அதை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை, அதை எடுத்து சொல்ல விடமாட்டான் பிராமணன். அதனால் அவர்களிடம் அது போய் சேர்ந்தால்தானே நாம் இப்படி செய்யக்கூடாது, பிராமணனுடைய பாவ செயல்களுக்கு நாம் துணை போகக்கூடாது என்ற அறிவு அவர்களுக்கு வரும். அது போய் சேராமல் பார்த்து கொள்வான். அது அதிகார மையங்களை பிடித்து கொள்வான். இப்பொழுது அந்த ஊடக மையங்களை எல்லாம் பிடித்து கொள்வான். ஊடகங்கள் மூலமாகத்தான் பரவுமானால் அவைகளை பிடித்து அங்கங்கே அமுக்கி அங்கங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவர்களை அழித்து விடுவோம், டோட்டலாக ஒழித்து விட்டால் நமக்கு நல்லது என்று இப்படியே தான் சொல்லுகிறீர்களே.
அங்கிருந்து வந்து இங்கே சமண பௌத்தத்தில் நுழைந்து இந்து சமயங்களை அழித்து அப்பரை கொடுமைப்படுத்தியும் பொழுது இந்த ஆதி இன மக்கள் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்களே. அதனால் அந்த யூத இனம் அழிந்ததை போல அல்ல என்றாலும் இவர்கள் கூட வச்சிய சமண சமயமும் பௌத்த சமயமும் இந்தியாவில் சுத்தமாக ஒழிந்து விட்டதே. அதுவும் குலச்சிறை நாயனார் 8000 பிராமண பண்டிதர்கள், சமண பிராமண பண்டிதர்கள், சமண பிராமண புலவர்களை சிரச்சேதம் செய்ததனால் தானே இன்றைய இந்து சமயமே எழுந்து நின்றது. அந்த தகவல் எல்லாம் மக்கள் கையில் போய் சேராமல் பார்த்து கொள்வோம் என்றால் திரும்ப திரும்ப இந்த சீப் மைண்டட் ஃபெல்லோஸ்ன்னு சொல்லுவார்கள், ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் உள்ள இவர்களுடைய அந்த சூழ்ச்சியிலும் சூதுலையுமே இந்த சமுதாயம் சிக்கிக்கொள்ளும். இவர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் இவர்கள் நுழைவதற்கு முன்பு வரை நன்றாக இருக்கும். நுழைந்த பிறகு மெதுவாக அவர்களுக்கு அது இயல்பிலேயே இருக்கும். அந்த இயல்பு என்பது இவர்களுக்கு வஞ்சகம்தான். பிராமணன் இயல்பு ரொம்ப கேஷுவலாக 500 வருஷம் காய் நவுத்தி மெதுவாக வருவோம். 500 வருஷம் கூட காய் நவுத்தம் பொறுமையாக வரும், பற்றி கவலையே படமா. அந்த மாதிரி இனம் இது. அப்போ இதனுடைய சூழ்ச்சியில் சிக்கி யூத சமயம் அழிந்தது, சமணம் அழிந்தது, பௌத்தம் அழிந்தது, இந்து சமயம் அழிந்தது. 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்து சமயமே இல்லை. இப்பொழுது இதே மீண்டும் எழுந்து வந்த இந்த 1300 ஆண்டுகள் புதிய இப்பொழுது இருக்கிற இந்து சமயங்களான சைவ வைணவங்கள் மீண்டும் இவர்களிடம் சிக்கி இவர்கள் அந்த நிலைக்கு தங்களை நிறுத்தி கொண்டார்கள். அதிகார மையங்களையும் இவர்கள் ஆட்டி படைக்கின்ற நிலையில சமுதாயத்தையும் இவர்கள் திணித்து அந்த சமுதாயத்தினுடைய ஆதியின மக்களின் கலாச்சாரம் மொழி இவைகளெல்லாம் கெடுப்பதிலே இன்னும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள். வெற்றி பெற்ற இந்து திணிப்பெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரே நாளில் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் நவுத்துவான், அது எதிர்ப்பு அங்கேயே நின்றுப்பான். ஆதி இன மக்களுக்கு அவன் கொஞ்சம் நவுத்தினால அவன் அங்கேருந்து பேக் அடிக்க வைக்கும் அந்த அறிவு இல்லை. அவன் கொஞ்சம் வந்தான்ல அது அங்கே அப்படியே நிறுத்திக்கணுன்னா வெற்றி. திரும்ப இன்னும் கொஞ்சம் நவுத்துவான் ஐயோ அங்கேயே நின்றுப்பான். உடனே இவங்க திரும்ப அவனை அதை வித்ட்ரா பண்ண வைக்கணும், முழுக்க அவனை பண்ண வைக்கணுன்ற அறிவு இருக்காது இவங்களுக்கு. அதனால் வெற்றி பெற்றுட்டான், அவனெல்லாம் திணிப்பு ஒன்று அடுத்து இன்னும் கொஞ்சம் திணிப்பு. இப்படி நிலை வந்து இந்தி திணிப்பு என்பது ஒன்று இன்னைக்கு தோன்றி நாளைக்கு வந்து இந்தி திணிப்பு இல்லை. இது இப்போ இன்னும் அதை நகர்த்தி கொண்டே இருக்கிறான் பார். நீ பான்னு கத்திக்கொண்டே இருப்பான் இவன் பாட்டுக்கினேன். ஆனால் அவன் பான் நகர்த்திக்கினே வந்துக்கினே இருக்கிறான் பார். இன்னும் வந்துக்கினே தான் இருக்கிறான். இவர்களுடைய இதுவெல்லாம் சும்மா வெளியில் அதை எதிர்த்துட்டோம், அதை வந்து இது பண்ணிட்டோம்னா தடுத்து நிறுத்துவது வெற்றி அல்ல, அதை வித்ட்ரா பண்ண வச்சிருக்கணும். அது முழுக்க வெளியே தீர்ந்தினா இந்த திணிப்பு கிடையாது. ஆனால் இதுதான் பிராமணன் இதுதான் செய்வான், இந்தி பிராமணன் இதை செய்வான். இப்போ தமிழ் பிராமணன் இந்தி பிராமணன் இந்தி திணிப்பு எதிர்க்கிற மாதிரி சில எல்லாம் ஷோ காட்டுவாங்க. இது நிறைய நான் அதை பற்றி சொல்ல போனால் அது எங்கேயோ போயிடும். இவன் வந்து முன்னால் நின்றுப்பான். அந்த ஏன்னா ஒரு சண்டை போகிறோன்னா இவன் வந்து முன்னால் இவன் வீராவாசம் பேசி அப்படியாகும் இப்படி ஆகணும்னா இவனை ஹானி எல்லாம் நம்பி இவனை திரும்ப அதே மாதிரி இவன் பின்னால் போன உடனே கிட்ட போனோன்னா அங்கே பேரம் பேசி எங்கள் ஆளுங்க வரைக்கும் அப்படி விட்டுடு அப்படி சமாதானப்படுது. அந்த மாதிரி தான் முஸ்லீம் ராஜாக்களுக்கு கிறிஸ்துவ ஆங்கில அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் இவனுக்கு தான் ஆலோசனை கூட்டமாக இருக்கும். கட்சியில் பார்த்தா கிட்ட வரைக்கும் போயிட்டோன்னா அங்கே நின்று இப்படியே திரும்பி சுமார் அப்படின்னு இவங்களை அடக்கி விட்டுட்டு வெற்றி பெற்றதே கிடையாது. காந்தியடிகள் வெற்றி பெற்றார்னா அவருடைய நான் பிராமின் காந்தியடிகள் வேறு சொல்லணும், அவருடைய தனிப்பட்ட வில் பவரால் தான் அவர் வந்து வெற்றி பெற முடிந்தது தவிர வேறு கிடையாது. பிராமணலாம் கடைசியில் ஜெயிக்கும் போது அவன் கை கொத்துவான். எங்கேயுமே பாருங்க ஜெயிக்கும் போது அந்த கை கொத்துறான், அப்படிதான் நீங்களும் நாங்களும் அப்படின்னா இதில் ஏமாந்து விட்டுருவான் நம்ம ஆள். அது உலகிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி அந்த மையங்களில் நின்று கொண்டவுடன் உலகியல் அதிகார மையங்கள் நின்று இப்பொழுது உலகியலில் ஊடக மையங்களில் நின்று இப்போ அது இல்லாமல் தொழில்நுட்ப மையங்கள் சேட்டலைட்லாம் விட்டுட்டு அங்கேருந்து எல்லாருமே கண்காணித்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இன்னும் போக போக சேட்டலைட் மூலமாக ஒருவனை சாகடிக்கணும்னா அங்கேருந்து ரேஸ் அனுப்பி அவன் மேலே மட்டும் இறக்கி அவனை சாவடிச்சிட முடியும். அந்த மாதிரி வரும் ஃபியூச்சரில். அப்போ அந்த மையங்களில் நிற்பான், கரெக்டாக பிராமணன் நிற்பான். அந்த பிராமண எதிர்ப்பு எங்கே அப்படி ஆரம்பிக்கும் போது அவனை சாவடிச்சிடுவான். யாருக்குமே தெரியாது வெளியில் எப்படி செத்தானே தெரியாது. ஏதோ கேன்சர் வந்துடுச்சு, ரேடியேஷன் அட்டாக்கு அதே மாதிரியே இருக்கும் தர அப்பவும் பாப்பான் பேர் வரவே வராது. அப்போ இந்தோ பெரிய அநியாயத்தை கடவுள் தட்டி கேட்க மாட்டாரா அப்படின்னா அவர் கேட்டது தான் நாஜி படையினுடைய சித்திரவதையில் இவர்கள் ஒழிந்து அவர் கேட்டது தான் சமண பௌத்தம் தான்
சுத்தமாக ஒழிக்கப்பட்டது. இனிமேல் இப்போ இருக்கிற இந்து பிராமணர் பேரில் இருக்கிற இவர்கள் செய்ய போகிற அநியாயம், இவர்களே பிராமின் கிறிஸ்டியன் என்றும் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் என்றும் அதிலே நுழைந்து அதிலே செய்ய போகிற இதுக்கெல்லாம் என்ன தண்டனை கடவுள் எப்படி தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இனத்தின் இயல்பு இது. இந்த ஏமாறுகின்ற இயல்பு ஆதி இன மக்களுடைய இயல்பு. ரெண்டுத்துக்கு நடுவில் தப்பிக்கிறவர்கள் தான் தாசன்மார்கள். அதனால தான் அவர்களுக்கு அதிகமாக இந்த எச்சரிக்கைலாம் சொல்லுதில்லை. தப்பிச்சு வரணும், பெரிய விஷயம். தப்பிச்சு வந்தால் தான் ஆன்மீக முன்னேற்றம் என்பதே. அது இல்லாமல் நான் அந்த எச்சரிக்கை செய்யணும்னு இருந்த புதிய சமயங்களான கிறிஸ்துவ சமயம், இஸ்லாம் போன்றவைகள், அவர்கள் அது பழைய சமயம் ஆதி சமயம் சொல்லலாம், ஏதோ ஒன்று அதுக்கிட்ட போகாதீங்க. ஆனால் இப்பொழுது இருக்கிற அந்த இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி பிராமணர்கள் நுழைவதை அது பெரிய வெற்றி மாதிரி நினைக்கிறார்கள் அந்த பாதிரிமார்கள், அறியாமை. அதனால்தான் அதையும் நான் சென்ட் பீட்டராக இருந்து நாங்களாம் செத்து சுண்ணாம்பாய் வளர்த்த சமயம்தான் கிறிஸ்டியானிட்டி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அது கிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். இயேசுபிரானை கொன்றுவிட்டு அடுத்த 70 ஆண்டுகளிலே ஒருவர் கூட இல்லாமல் இயேசுபிரான் புகழ் பரவதை பார்த்தவுடன் நம்மை கொன்று விடுவார்கள் என்று ஒருவர் கூட விடாமல் அங்கிருந்து மொத்தமாக வெளியேறிவிட்ட சதுசேய பிராமணர்களால் இப்பொழுது இருக்கிற இந்து பிராமணர்கள் உள்ளே நுழையும் போது அவர்கள் சமண பௌத்த பிராமணர்கள் நுழைந்து இந்து சமயத்தை அழித்து பிறகு இந்து சமயம் வென்றபடி இப்பொழுது இந்து பிராமணர் என்று இருக்கிற இந்த கூட்டம் சொல்லும்போதே உங்களுக்கு புரியுது எவ்வளோ கேவலமான ஒரு கூட்டம், எவ்வளோ தூரம் இது சந்தர்ப்பவாத கூட்டம், எவ்வளோ தூரம் ஜெயிக்கிற கட்சி அங்கே கட்சி நாங்கள் கை குலுக்கி இந்த ஜனங்களை வழிநடத்துகிற மாதிரி இவன் முன்னால் வந்து நின்றுப்போம். எங்கள் குரு நாங்கள் தான் அப்படியா இப்படியா நினைப்போம். ஆனால் கட்சியில் கரெக்டாக அதை தோக்கும்போது இவனை அந்த பக்கம் போய் நின்று சேர்ந்து அழிச்சிட்டு போய் நிற்கிற ஒரு கூட்டம். இந்த கேவலமான கூட்டம் இஸ்லாத்திலையும் கிறிஸ்டியானிட்டியில் நுழையாமல் இருப்பது தான் அவர்களுக்கு லாபம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், கிறிஸ்டியானிட்டியில் எப்பொழுதோ இவர்கள் தான் பாரிசிஸ் அண்ட் சாதிசிஸ் தான் இன்றைக்கு முக்கியமான மத தலைவர்களாகலாம் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட உலக அளவில் கூட அதை அலசுகிறார்கள். ஆனால் இந்த பிராமணரை நம்ம ஒதுங்கி இந்தியா இந்து சமயம் என்ற பெயரில் இருக்க அவர்களால் இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் தான் கண்டுபிடித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். எச்சரிக்கை செய்தால் அவன் ஒரு மேட்ரே கிடையாது. அவன் எப்படி போகணுமோ போவான். அது பைபிளாகவே இருக்காது, குரானாகவே இருக்காது. அதில் எப்படி கெடுக்கணுன்றது அவனுக்கு எக்ஸ்பர்ட். அவனு 2000 ஆண்டு 3000 வருஷம் இது ஒரே ஒரு வார்த்தை நான் அப்படின்னு போட்டால் இல்லைன்னு அர்த்தம். நான் இருக்கிற நாவை எடுத்துட்டா இருக்குதுன்னு அர்த்தம். அதை பண்ணாலே போதும் எல்லாமே அர்த்தம் மாறிடும். அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது. அதை போய் சும்மா சீப்பாக மேலோட்டமாக பிராமணங்க ஒம்போடணும் வேலையை போட்டுன்னு போகிறவங்க எதுக்கு வீணும் உங்களை அட்டாக் பண்ணுறா, எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிராமண குத்தம் சொல்கிறேன், இதெல்லாம் இவனுங்க தெரியுதா? யார் இந்த ஏமாந்து போய் அந்த கும்பலை பேச்சு நம்பின்னு இருக்குது அந்த கூட்டம். எனக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம், அவங்க போனோம் அவங்க வேலை உண்டு, அவங்க போனோம் அவங்க வேலை உண்டு, அவங்க வேலை இதாண்டா இயேசுவை கொள்வது, புத்தரை காரி துப்பிட்டு அப்புறம் அதில் திரும்ப நோஞ்சி புத்த தமபத்தை கெடுக்கிறது, சமண மதத்தில் நோஞ்சி அப்புறம் கொடுமைப்படுத்துது, இதுதாண்டா அவங்க வேலை. அதை போனால் அவங்க வேலையை பார்த்து போக விடுன்னா புதிய புனிதர்களை இந்த சித்திரவதை பண்ணி அந்த நாட்டுக்கே சாபம் வருமே. அந்த இனமே அழிந்ததே யூத சமய இனமே. அப்போ இதை சொல்லாமல் வேற எதை சொல்கிறான். இவனுங்க ஜால்ரா அடிச்சு பதவிக்காக பணத்துக்காக பண்ணுற வேலையை நம்மளும் பண்ணணுன்றான். ஏன்னா ஆழமே இல்லாதவர்கள், அந்த ஆன்மீக ஆழமோ கடவுளை ஆழமோ கடவுளை தேடி கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகமோ எதையுமே இல்லாதவர்கள் இவர்கள். அதுதான் பிரம்மேந்திரர் அந்த ஒரு வரியை சொன்னார், கடவுளை தெரியாமலே கடவுளுக்காக செய்யப்படும் பிரச்சாரங்கள் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு, பாரத நாட்டில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்னு சொன்னார். எவ்வளோ இருக்கு அவரை சிந்திச்சு முன்னேறியீர்களா? நான் முன்னேறினேன், பிராமணர்கள் முன்னேறல. துல்லியமாக என்ன பிராமணர்களோட சேராமல் ஒதுக்கியிருந்து பின்னால் சொல்கிறேன்ட்டு அவரோட சேராதுன்னு சொல்லி என்னை வளர்த்தவர் அவர் தான். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவரோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு ஞாபகம் வருது, மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் புரியவே இல்லைன்னு சொன்னார். இந்த மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இதுதான். நிறைய பேர் உருவாகி இருக்க வேண்டுமே, அது உருவாமல் தடுக்கிறது இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ். இவர்கள் தங்களை தாழே முன்னிலைப்படுது, நாங்கள் தான் பிராமணர்கள். பிராமணர்னா பிரம்மத்தை அறிந்த மட்டும்தான் பிராமணன். அப்புறம் டக்குன்னு அது யாருன்னா சாமமாக பிராமணா பிறந்துறா மட்டும் பிராமணம் இல்லை, பிரம்மத்தை அறிஞ்சால் தான். அப்போ அங்கே தானாகவே சூழ்ச்சியாக அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறேன் பாரு. அதாவது பிராமணனாக இருந்தால்
பிராமண ஜாதியில் பிறக்கணும், அதுக்கப்புறம் பிரம்மஞானம் அடையும். அப்போ நான் பிராமணஸ் டோட்டலாக கேட்டை லாக் பண்ணுறது, அந்த மாதிரியான வாதம்லாம் பார்க்க சாதாரணமாக அப்படியே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா அது உள்ள சூழ்ச்சி லாக் வச்சுருப்போம். இவ்வளோ மோசமான கூட்டம். அதுதான் எனக்கு அந்த கீரல் கூட அந்த நம்பிக்கைலாம் இல்லை, பிராமணன் திருந்துவான். இவ்வளோ எதுக்கு சொல்கிறேன்னா, பிராமணன்கிட்ட ஏமாந்து அவனை போய் வசதியாக நினைக்கிறது தான், அவன் சொல்கிற நியாயந்தானேன்னு பேசுறதுல ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு தான் இவ்வளோ. ஏன்னா இது நான் பிராமின் கும்பல். அவர்களுக்கும் பதில் சொல்வதும், அவங்க எல்லாம் மரமாண்டி ஆயிட்டானுங்க, இதுக்கப்புறம் அவங்கள திருத்த முடியாது. ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்கிறது மூலமாக மீதி அப்பாவி நான் பிராமின் மக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் பேர் தேரக்கூடிய வாய்ப்புள்ள உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அதை நான் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், அதுவும் குருநாத பிரம்மேந்திரர் சொன்னது தான். இந்த வர்ணாசிரம தர்மத்தால் தரக்கூடிய பல நூறு விவேகானந்தர் உருவாகாமலே போயிட்டாங்க. அப்படின்னு வாய்ப்பு இருந்தும் அவர்களுக்கு புண்ணியம் இருந்து உருவாகாமலே போயிட்டாங்க. இது கெடுத்துடுச்சு அவங்கள தெளிவாக சொல்லியிருக்கார் அவரு. அப்போ நான் என்ன செய்வேன்? இதைத்தான் செய்வேன். மீண்டும் இயேசு பிரானுடைய இந்த கேள்வியை நான் தொடர்ந்து பல வகுப்பில் எடுப்பதாக இருக்கிறேன். அகம்புறம் என்று இரண்டை படைத்தானே கடவுள், புற சுத்தபத்தத்தையே பெரிதப்படுத்துகிறீர்களே, அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறீர்களே, அகத்தை சுத்தப்படுத்த என்ன செய்கிறீர்கள் என்று அன்றைய பிராமணர்கள், இதே பிராமணர்கள் அன்று கேட்டார். அதே கேள்வியை இன்று நான் இவர்களை கேட்கிறேன். பதில் வராது என்பது தெரியும், ஆனால் கேட்பதை சாக்காக வைத்து நான் உங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லுகிறேன். அகசுத்தம், கடவுள் இதயத்தை தான் பார்க்கிறான். நல்ல எண்ணம், அன்பு, கருணை, இரக்கம், இதிலே குறியாக இருங்கள். அவைகளிலே நீங்கள் முன்னேறி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இயேசு பிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.